வணக்கம் நண்பர்களே, நீங்கள் மீஷோவில் பொருள் வாங்குபவராக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். மீஷோவில் பொருள் வாங்கின ஒருத்தர் எப்படி லட்சக்கணக்கில் பணத்தை ஏமாந்தாருங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ஏமாந்துறதுங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒருத்தர் என்னதுன்னா, மீஷோவில் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறாரு. பார்த்தீங்கன்னா ஒரு லேடி ஒரு மீஷோவில் ஒரு ட்ரெஸ் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2500 உள்ள ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டாங்க. இவங்க வாங்கி அந்த ட்ரெஸ்ஸும் வந்துடுச்சு, டெலிவரி ஆகிடுச்சு. இவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம ஓகே, சூப்பர் ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. 2 வாரம் தாண்டி என்ன வருதுன்னா, நீங்கள் இந்த டேட்டில் இவ்வளோ 2500 நீங்கள் ட்ரெஸ் வாங்குறீங்கல்ல, அதுக்காக உங்களுக்கு ஒரு பரிசு கூப்பன் கிடச்சிருக்கு, நீங்கள் அதில் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னது ஒரு கார்டு, போஸ்ட் கார்டில் என்னது வருது, மெசேஜ் வருது. அதாவது லெட்டரில் போஸ்ட் கார்டு ஒன்று அனுப்பி விடுறாங்க. அதில் மீஷோவில் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த கார்டு அனுப்பியிருக்காங்க. அதில் என்ன ப்ரைஸ் இருக்குன்னா, 2 வகையான ப்ரைஸ் இருக்குது. ஒன்று என்னதுன்னா 12 லட்சத்தி ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு இருக்குது. அதை ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தா 12,50,000 ரூபா அப்படின்னு இருக்குது. அல்லது நீங்கள் என்னது மஹேந்திரா எஸ்யூவி என்னது வெஹிக்கிளாகவும் நீங்கள் பரிசு பெற்றுக்கலாம். அப்படி அதாவது 2ல் 1 நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு ஃபார்ம் இருக்குது. அதில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி அனுப்பணும். உங்கள் ஃபோன் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்ததும் என்ன பண்ணுறாங்க அந்த லேடி, ஓகே எனக்கு 12.5 லட்சம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி என்ன பண்ணுறாங்க, திரும்ப அனுப்புகிறாங்க. திரும்பி அனுப்பின பிறகு 1 வீக் தாண்டி அவங்களோட ஃபோன் நம்பருக்கு கூப்பிட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு மீஷோவுக்கு ப்ரைஸ் கிடச்சதில்ல, நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்கீங்க, அதில் பார்த்து தான் நாங்கள் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஓகே உங்களுக்கு தான் ப்ரைஸ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு இவங்க ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. 2 நாள் தாண்டி திரும்ப ஃபோன் வருது. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 12 லட்ச ரூபா உங்களுக்கு வர இருக்குதுல்ல, அதில் நீங்கள் என்னது 1% நீங்கள் ஃபஸ்ட்டு பே பண்ணணும். அப்போ தான் இது என்னதுன்னா இனிஷியல் டெபாசிட் மாதிரி, இது நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த பணத்தை அனுப்பி விடுவோம். அதுக்கப்புறம் அந்த பணம் உங்களுக்கு வந்ததும் இதையும் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே 12.5 லட்ச ரூபா வரப்போகுது, 12,500 தானே கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு அதை அனுப்பி விடுறாங்க. அந்த பணத்தை அவங்க சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறமா திரும்ப ஒரு 2 நாள் தாண்டி திரும்ப ஃபோன் வருது. நாங்கள் இன்கம் டேக்ஸ்லேருந்து பே பண்ணுறோம், உங்களுக்கு ஒரு 12.5 லட்ச ரூபா இந்த ப்ரைஸ் வந்துருக்குல்ல, அதுக்கு இன்கம் டேக்ஸ் யாருமே பே பண்ணலை, நீங்கள் அதுக்கு பே பண்ணணும். நீங்கள் எவ்வளோ பே பண்ணால் 50,000 ரூபா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. அப்போது ஏற்கனவே இந்த பரிசு உங்களுக்கு கிடச்சதுன்னு சொன்னாங்க இல்லை மீஷோவில் இருந்து, அவங்கள்ட்ட போய் சேட் பண்ணாங்க, வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி கேட்குறாங்க இப்படி இருக்குன்னு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கட்டுங்க, உங்களுக்கு தான் 12 லட்சம் வரப்போகுது, அதுவும் இல்லாமல் இந்த நீங்கள் 50,000 ரூபா கட்டுறது உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி கட்டின பணத்தையும் இனிஷியல் டெபாசிட் அதையும் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதனால் உங்களுக்கு 13 லட்சமாக ரிட்டர்ன் வந்துடும், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் அதை கட்டுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு திரும்பவும் 50,000 ரூபா அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, திரும்ப ஒரு 2 நாள் தாண்டி திரும்ப ஒரு ஃபோன் வருது. என்னதுன்னா, உங்களுக்கு இந்த பணம் வந்திருக்குல்ல, இந்த பணம் எப்படின்னா போதைப் பொருள் விற்றதுனால தான் உங்களுக்கு இந்த பணம் வந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு ஒரு தகவல் இருக்குது. நாங்கள் இங்கே நார்காட்டிக்ஸ்லேருந்து பேசுகிறோம், அதாவது போதைப் பொருள் தடுப்பு பிரிவுலேருந்து நாங்கள் பேசுகிறோம். அது நீங்கள் அதை அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னது இன்னொரு 50,000 ரூபா அனுப்பி விட்டணும், அல்லது உங்களை ஜெயிலில் போக வேண்டியிருக்கும், அவங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஓகேன்னு சொல்லிவிட்டு பயந்துட்டு திரும்பவும் என்ன பண்ணுறாங்க, 50,000 ரூபா அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் ஃபோன் பண்ணுறாங்க. இப்போது என்னது மீஷோவிலேருந்து பேசுகிறதாகவும், மீஷோவில் நாங்கள் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் கொடுக்குறதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம், ஆனால் என்னது அதுக்கு ப்ரிவென்டிவ் ஃபீஸ் ஆகிட்டு நீங்கள் இன்னும் ஒரு 50,000 ரூபா அனுப்பி விடணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதையும் நம்பி இன்னும் அனுப்பி விட்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 லட்ச ரூபாய் கிட்ட இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய வருது, கையில் இருக்கிற பணம் எல்லாம் போயிடுச்சு. அப்போ தான் தெரிய வருது, விசாரிக்கும் போது அப்படி இல்லை, இது ஃபேக்கு, மீஷோ இதே மாதிரி எந்த ஒரு குழுக்களுமோ எந்த ஒரு பரிசுமோ கொடுக்கலைங்கிறது அவங்களுக்கு அப்போ தான் தெரிய வருது. அதுக்கப்புறம் இது நடக்கிறதுக்கான மெயினான காரணம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, மீஷோவில் நீங்கள் என்ன ஒரு பொருள், நிஜமாகவே மீஷோவில் என்ன ஒரு பொருள் வாங்கினீங்கனாலும் அந்த டேட்டா லீக் ஆகிடுது. உதாரணமாக இன்றைக்கி ஒரு
₹500 ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அந்த டேட்டா என்னது சைபர் கிரிமினல்ஸ் கையில் போயிடுது. அந்த டேட்டாவை சொல்லி உங்களுக்கு ப்ரைஸ் வருதுன்னு சொல்கிறனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நம்பி ஏமாறுறாங்க. உங்களுக்கும் நீங்கள் மீஷோவில் பொருள் வாங்கிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் கிடச்சிருக்கு, கிஃப்ட் கார்டு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது தபால் வந்ததுன்னா நீங்கள் அதை இக்னோர் பண்ணிடுங்க. அதுக்கு ஃபில் பண்ணிடலாம், டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்காதீங்க. வாட்ஸ்அப் மூலமாகவும் அனுப்புவாங்க, அதையே நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க. அப்படி இருந்தாலே இந்த ஃப்ராட்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஓகேவா? அது இல்லாமல் நீங்கள் இந்த ஃப்ராடில் மாட்டிட்டீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக 1930ங்கிற சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பரில் என்ன பண்ணணும், கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். அல்லது www.cybercrime.gov.inங்கிற வெப்சைட்லேயே நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். விழிப்புடன் இருந்து நீங்கள் உங்கள் சைபர் கிரைம்லேருந்து பாதுகாத்துக்குங்க. இன்னொரு சைபர் கதையோட மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.